சண்டிகா தேவியாம் சிறையடங்க வன்மையில் எப்பம் மண்டி பூச போட்டதே மாகாளி அம்பிகை எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள்வோரே மணி விளக்கில் பிறந்த பால் அப்பன் மாயாண்டி சுடலத்தே முண்டமாக பிறந்தவள் ஐயாவான முண்டை சுவாமி இந்த சுடலையோட கதைகள் வாடு சுடலையோட கதைகள் வாடு சுப்பிரமணிய வேலவரே அருள்வோரே சுவாமி ஒந்தனோட கதைகள் பாடு அங்கு ஓடி வந்து அருள்வோரே இந்த மாயாண்டி கதைகள் பாடு மங்களமய அருள்வோரே இந்த முண்ட சுவாமி கதைகள் பாடு இந்த முண்ட சுவாமி கதைகள் பாடு பகவான் வந்து அருள்வோரே கையில ஆண்டவன் தான் சிவபெருமான் பகவானும் பார்வதியும் அங்கு பவுஷுடனி அங்கு கொலுவிருந்தார் கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே பூமியோ
வேளையிலே ஆண்டவன் தம் பகவான் அம்மை சக்தி பார்வதி தேவாதி தேவர்கள் தேவலோக அமரர்கள் கொடுவிருக்கும் நாளையில் ஆண்டவன் தன் சிவபெருமா ஈரேழு லோகமெல்லாம் ஈசனான சிவபெருமா இன்பமுடன் தான் படைத்து வற்றாத சமுத்திரம் ஏழு நல்ல கடல்களைத்தான் இன்பமுடன் தான் படைத்தார் அட்டகிரி என்று சொல்லும் 8 மலைகளையும் தான் படைத்தார் இருக்கும் போது ஆண்டவன் தான் சிவபெரும் லோகமெல்லாம் இன்பமுடன் தான் படைத்து விட்டவனுக்களுக்கு ஆண்டவன் தான் சிவபெருமான் பசிப்பட்டு நீ எல்லாம் படைத்து விட்ட மனுக்களுக்கு படைத்து விட்ட பகவான் படியளந்து வாரா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் தன் பகவானை எதிர்பார்த்து காத்திரு ஈசன் தேவி பார்வதியே அங்கே ஆண்டவன் தான் அங்கு படைத்து விட்ட மனுக்களே படியளந்து வரபோது பாரிஜாத மலரெடுத்து மலரெடுத்து பகவானுக்கு பாத பூசையது பகவானும் பார்வதியும் பௌசுடனே கொலுவிருக்கும் நாளையில் பார்க்கடலில் வள்ளி கொண்ட பச்சம்மா லட்சுமியும் பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் மூவர்களாம் முனிவர்களாம் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கம்பருடர் கண்ணுருடர் கீர்த்தி பெற்ற மாமுனிவர் வாழும் பிரம்மாவாம் பரிசை கொண்டதோர் புனந்திரரும் அந்த அஷ்டரிசி பாலரெல்லாம் அதிக இளங்கிரி மலையிலே பெருமையோடு ஒளிவிருந்தார்கள். அப்படி ஒளிவிருக்கும் நாளையில் எங்கள் ஆண்டவனாகிய சிவபெருமான் 7 லோகமெல்லாம்
ஈசன் சிவனாரும் தான் படைத்து ஈரேழு உலகத்தை படைத்து எறும்பு கடை எண்ணாயிரம் சிவ சந்துகளையும் படைத்து ஓர் அறிவு படைத்த செடி கொடி முதல் 6 அறிவு படைத்த மானிட ஜென்மங்களையும் படைத்து பற்றாத சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய 7 கடல்களையும் தான் படைத்து அட்டகிரி என்று சொல்லக்கூடிய 8 மலைகளையும் படைத்தார். ஆண்டவனாகிய சிவபெருமான் ஓரறிவு படைத்த செடிகொடி முதல் 6 அறிவு படைத்த மானிட ஜென்மங்களையும் படைத்து படைத்து விட்ட மனுக்களுக்கு ஆண்டவனாகிய சிவபெருமான் பசிப்பட்டினி இல்லாமல் பகவான் படி இழந்து வரக்கூடிய நாளையில் நாளிதனை எடுத்து பகவான் ஆளெல்லாம் படி இழந்தார். உரியில் தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழக்க ஆளாக்கு தினை எடுத்து அகில லோகமெல்லாம் படி இழக்க என் அம்மை சக்தியகப்பட்ட பார்வதா தேவியானவள் இப்படி படி இழந்து வர பகவானுக்கு பாரிஜாத மலர் எடுத்து பாத பூசை நடத்துகிறாள். இறையிழந்த பகவானுக்கு இளைப்பார செய்யக்கூடிய வேளையில் இப்படி பகவானும் பார்வதியும் ஆதிவள்ளி கைலங்கிரி மலையிலே வந்து அருமை பெருமையோடு ஒருவிருக்கும் நாளையில் அந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவனை பார்ப்பதற்கு அங்கே ஆண்டவனை பார்ப்பதற்கு அங்கு பூமாதேவி வாராளே வாராளே அம்மா அம்மா பூமாதேவி பெண்கொடி பார்ப்பதற்கு அன்புடனே வந்தவோ பட்டோரே சிவபெரும் அம்மா அம்மா பூமாதேவி ஆண்டவனின் வார்த்தை கேளு. அந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் ஒலுவிருக்கும் நாளையில் பூமாதேவி பெண்கொடியானவள் பார கைலாசம் வருகிறார். ஆண்டவனாகிய பகவானை படிந்து தொழக்கூடிய வேளையில் இந்த மருதம்புத்தூர் சுரேஷ் விழிச்சக்குழுவை பாராட்டி பவன் ரூபாய் எவ்வளவுனே தெரியல அண்ணாச்சி கெட்டா கொடுத்தாச்சு. யார் என்று பார்த்தோமானால் இந்த கொம்பையா கோவில் வரிக்காரர் கொம்பையாவோட பக்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி மாடசாமி அவர்கள் நம்ம ஏர்வாடியில பால் கட்டு நடத்தி வராங்க. செய்து வரும் தொழில் பால் வியாபாரம். அண்ணாச்சி மாடசாமி அவர்கள் தங்க திருகரத்தினாலே நம்ம கோவிலுக்கு அண்ணாச்சி வில்படம் என்று சொல்லி நம்மளை கௌரவப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், உத்தரவு நமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி எங்க ஐயா கொம்பையாவோட வாசலிலே வந்து பவன் ரூபாய் எவ்வளவுனே தெரியல. ஐயா கெட்ட அள்ளி கொடுத்தாச்சு. அது 50 ரூபா தாலி இருந்துச்சு, இப்ப 10 ரூபா தாலி இருக்கு. காலையில என்னதான் தெரியும் அண்ணாச்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட அது பழமொழி சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியப்படாதும்பாங்க. அதே போல எவ்வளவு கொடுத்தோம் தெரியல, தொழிலாளியை சந்தோஷப்படுத்தணும், ஊக்குவிக்கணும், ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாச்சி மாடசாமி யாதவ் அவர்கள் அந்த ஏர்வாடி நகரத்திலே பால் வியாபாரம் செய்து வரக்கூடிய அந்த கொம்பையா கோயில் வரிக்கார கொம்பையா சுவாமியோட பக்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி மாடசாமி யாதவ் அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் பரிசளித்த செல்வச்சிமான் குடும்ப கலகத்திலும் அல்ல அந்த கொம்பம் மாட அருளார் புதுகலமாய் வாழவியான் 1008 மாட நீலோ அதிகாரி கும்பமாட பூலுடையார் வாசல் தெய்வம், பூலுடையார் வாசல் தெய்வம், புகழ் படைத்த கொம்பையா மலையதில உயர்ந்த புளிய மர
மனித உடல் கொம்பு ரெண்டும் சுவாமி விளக்கரியே கொம்பமாடசாமி கோயில் வரிக்காரர் கொம்பமாடசாமியோட பக்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி மாடசாமி யாதவ் அவர்கள் தங்க திரு கரத்தினாலே பாடுகின்ற புலவனை பாராட்டி வந்திருக்கும் தொழிலாளிமார்களை சந்தோஷப்படுத்தணும், ஊக்குவிக்கணும், ஆதரவிக்க வேண்டும் என்று. சரி, பணம் எவ்வளவுன்னு தெரியல, காலையில என்னத்தான் தெரியும். அண்ணாச்சி கெட்டா புது நோட்டா கொடுத்தாச்சு. அப்பேற்பட்ட கொடை வள்ளல் என்று சொல்லுவாங்க. கொடையில் வள்ளல் கோனாரோட வம்சம் என்று சொல்லக்கூடிய ஆயரோட குலத்தில் யாதவர்கள் சமுதாயத்தில் அவதரித்த செல்வச்சீமான்கள் அந்த பிச்சையா கோனார் தெய்வ யானை குடும்பத்தோடைய வம்ச வாரிசு. அவருடைய வழியில வந்த வம்ச வாரிசு என்று சொல்லக்கூடிய அப்பனாய கொம்பமாடசாமி வணங்கி வரக்கூடியவர்கள் பரிசளித்த செல்வச்சீமான் குடும்ப குலகோத்திரமெல்லாம் வழி வழி வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக வாழ்க வாழ்க வென்று வாழ்த்தக்கூடிய வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்க்க பூமாதேவி கைலாசம் வாரா. அப்பதான் பார்த்தார் சிவபெருமான், எம்மா பூமாதேவி, உனக்கு கொடுத்திருக்க வேலை என்ன வேலை? பூமியை சுமக்கக்கூடிய வேலை. பூமியை சுமக்கும் வேலை பூமாதேவி பெண்குடியாளுக்கு. நீ ஆதிவள்ளி கைலாசத்தில் இந்த ஆண்டவனாகிய பகவானை தேடி வந்த விவரம் என்னம்மா? என்னை நாடி வந்த விவரம் என்ன என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் கேட்க அப்பதான் சொல்லுகிறாள் பூமாதேவி பெண்குடியா, ஆண்டவா பகவானே ஈசனே இறையோனி ஈரேலு உலகத்தை படைச்சிங்க, எறும்பு கடை எண்ணாயிரம் சிவ சந்துகளையும் படைத்தீங்களே சுவாமி. கல்லுக்குள் இருக்கும் கருத்தேரை முதல் கருக்குழி பிள்ளவரை படைத்து விட்ட மனுக்களுக்கு பசிபட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தேனே சுவாமி. ஆனா பகவானுடைய படைப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கு. ஆனா படைத்து விட்ட மனுக்களுக்கு அழிவு என்பதே இல்லாம இருக்கு. உங்களுடைய படைப்பு மட்டும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கு சுவாமி. படைத்து விட்ட மனுக்களுக்கு அழிவு என்பதே இல்லை. ஆகையால ஆண்டவ பகவானே எனக்கு பூமி பாரம் பொறுக்க